பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியாக்கும் யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஈஸ்வரி, கோபியும் வீட்ட விட்டு வெளிய போயிட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா ராதிகா வீட்ல ராதிகா கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு ஈஸ்வரிட்டயும், கோபிட்டயும் சொல்லிர்றாங்க. அப்பதான் இங்க கோபி வீட்டுக்குள்ள உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பாக்கியா போயிட்டு ராதிகாட்ட பேசியும் ராதிகா வந்துட்டு மனசு மாறலையே! அப்படி என்ன ராதிகா என் மேல கோவம் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டே வந்துட்டு இங்க கோபி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிட்ட பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா கோபி சாப்பிட கூப்பிட்டேன் சாப்பிடவும் வரல. சாப்பிடாம இப்படி உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. என்னப்பா ஆச்சு உனக்கு? நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்ல பாக்கியா போயிட்டு ராதிகாட்ட பேசியும், ராதிகா எதுவுமே சொல்லாம உன்ன வேணாம் சொல்லிட்டாளே, அத நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? சொல்லுப்பா கோபி உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "ஆமாம்மா, ராதிகா பேசணும்னு நெனச்சா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுவும் பாக்கியா போய் பேசியும் ராதிகா எதுவுமே சொல்லாம இருக்காளாம்மா. இப்பதாம்மா எனக்கே புரியுது. நான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்ம்மா. எல்லாரும் என்னால கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன நெனச்சா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும்மா. அதனால நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன்ம்மா. அந்த முடிவுக்கு நீயும் வந்துட்டு சம்மதிக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து சொல்லவும், இத கேட்டோனே ஈஸ்வரி வந்துட்டு கோபி பேசுனத பார்த்துட்டு பதறி போயிட்டு இங்க கோபிய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன கோபி, என்னப்பா முடிவு பண்ணியிருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்து கேட்கவும், அப்பதான் இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. ராதிகாவே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாமா, இதுக்கப்புறம் நான் யாரையும் கஷ்டப்படுத்துற மாரி இல்ல. என்னால வந்துட்டு யாரும் கஷ்டப்பட வேணாம். அதனால நீ மட்டும் என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும்மா. நம்ம பாக்கியா வீட்லருந்து கிளம்பலாமா. பாக்கியாவுக்கும் தொந்தரவா நம்ம இருக்க வேணாம். நான் இங்க இருந்தேன் அப்படின்னா, அது பாக்கியாவுக்கும் தொந்தரவு தாம்மா. அது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்தேன் அப்படின்னா, நான் போய் ராதிகாவ பார்த்து பேசவும் போவேன். அப்படி நான் போனேன் அப்படின்னா, அங்க ராதிகா கோவப்படுவா, கஷ்டப்படுவா. அதனால நம்ம எங்கேயாவது தனியா போயிடலாமா 2 பேரும். நம்ம தனியா ஒரு வீடு பார்த்துட்டு வேற இடத்துக்கு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. உடனே இங்க கோபிய பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க. "என்ன கோபி இப்படிலாம் பேசுற? நீ நானும் மட்டும் தனியா போயிட்டு என்ன பண்ண போறோம் கோபி? நம்ம எல்லாரும் குடும்பமா வந்துட்டு இந்த வீட்லயே பாக்கியா வீட்லயே இருப்போம். பாக்கியா கூட உன்ன எதுவுமே சொல்லலையே. இதுக்கப்புறம் நீ எதுக்கு நீ நானும் தனியா போன மாரி சொல்லிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா பாக்கியா வந்துட்டு வெளியில வேணா காமிக்காம இருக்கலாம். கண்டிப்பா நான் இங்க இருக்கிறதுனால பாக்கியாவுக்கு தொந்தரவா தான் இருக்கும். பாக்கியா நான் ஏற்கனவே ராதிகா விஷயத்துல கஷ்டப்பட்டதால திரும்பவும் என்ன கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு பாக்கியா அமைதியா இருக்காம்மா. நம்மளே வந்துட்டு அத புரிஞ்சுக்கிட்டு, நம்மளே அவங்கள தொந்தரவு பண்ணாம வெளிய வரதுதாம்மா நல்லது. அதனால நம்ம 2 பேரும் வந்துட்டு கிளம்பலாம்மா. நான் போயிட்டு இந்த விஷயத்த பாக்கியாட்டயும் சொல்லிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கோபி கிளம்பி போயிட்டு, அங்க கிச்சன் ரூம்ல இருக்க பாக்கியாட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா கிட்ட போயிட்டு கோபி பேசிட்டு இருக்காரு. "பாக்கியா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு இந்த இடத்துலயும் இந்த வீட்ல இருந்தேன் அப்படின்னா, எனக்கு ராதிகா பேசினது எல்லாமே மனசுல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துது. அது மட்டும் இல்லாம, நான் திரும்பவும் ராதிகாவையும் கஷ்டப்படுத்த விரும்பல. நானும் அம்மாவும் வந்துட்டு இந்த வீட்ட விட்டு கிளம்புறோம் பாக்கியா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு சொல்றாரு. இத கேட்டவுடனே இங்க பாக்கியா வந்துட்டு, "எதுக்கு நீங்க வீட்ட விட்டு கிளம்பணும்? அதுவும் அத்தைய வேற என் கூட கூட்டிட்டு போறீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா கேட்கறாங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, அம்மா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க கூட. அதுவும் எனக்கு வந்துட்டு அம்மா என் கூட இருந்தா போதும். நானும் அம்மாவும் வந்துட்டு அதாவது தனியா எங்கேயாவது போயிருக்கோம். தனியா வீடு எடுத்து நாங்க தனியா இருந்துக்கிறோம். என்னாலயும், அம்மாவாலயும் யாரும் கஷ்டப்பட வேணாம். அம்மா என் மேல இருக்க அக்கறையில வந்துட்டு உன்ன யாராவது திட்டியிருப்பாங்க. அதுக்கும் வந்துட்டு என்ன மன்னிச்சிரு. உன்ன கஷ்டப்படுத்தியிருந்தா. அம்மா இங்க இருந்தா அப்படின்னா அது உனக்கும் கஷ்டம் தான். நான் இங்க இருந்தேன் அப்படின்னா அது உனக்கும் கஷ்டம். ராதிகாவுக்கும் கஷ்டம் பாக்கியா. அதனால நான் அம்மாவ கூட்டிட்டு எங்கேயாவது தனியா போயிர்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு கோபி பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அத்தை வந்துட்டு சம்மதிச்சாங்களா? உங்க கூட தனியா வரதுக்கு, இந்த வீட்ட வெளிய போகறதுக்கு அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "இல்ல நான் அம்மாகிட்ட பேசிட்டேன். அம்மா நான் கூப்பிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் பாக்கியா சொல்லிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க பாக்கியாக்கு அடுத்து என்ன பேச தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு, "சரி பாக்கியா, நானும் அம்மாவும் போயிட்டு கிளம்புறோம். நாங்க இப்பவே வந்துட்டு வீட்ட விட்டு கிளம்புறோம் பாக்கியா. நான் வெளியில வந்துட்டு ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வீட்டுக்கு போய் நானும் அம்மாவும் இருந்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு இங்க பாக்கியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க கோபி வந்துட்டு அங்கருந்து போயிட்டு கிளம்ப போயிறாரு. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு அங்கருந்து கிளம்பிறாங்க. இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு அங்கருந்து கிளம்பும்போது தான் அங்க தான் இனியா, செரியும் எல்லாருமே வந்துட்டு, "இப்ப நீங்க வீட்ட விட்டு வெளிய போயே ஆகணுமா பாட்டிய கூட்டிட்டு? நீங்க இங்கேயே இருங்கப்பா. உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்ல? நீங்க 2 பேரும் போயிட்டு தனியா எங்க இருப்பீங்க? இப்ப எதுக்கு நீங்க இந்த முடிவு எடுத்துருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் இங்க செரினும், இனியாவும் வந்துட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு, "அத்த நீங்க இப்ப இவரு கூட போறது எனக்கே கஷ்டமா இருக்கு. நீங்க எதுக்கு இப்ப தனியா போறீங்கன்னு தெரியல. ஆனா எதுக்கோ ஒரு வார்த்த வந்துட்டு, நீங்க கோபிய கூட்டிட்டு போயிட்டு ராதிகாட்ட பேசுங்க. நீங்க தான் வந்துட்டு கோபியோட போய் ராதிகாட்ட பேசுனீங்க அப்படின்னா, ராதிகா மனசு மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசிட்டு வந்துருங்க. அப்படி எதுவுமே ராதிகா மனசு மாறாத மாரி இருந்தாங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் நெனச்ச மாரி வந்துட்டு என்ன வேணா பண்ணிட்டு போங்க. வீட்ட விட்டு போறதா போங்க. ஆனா ஒரு வாட்டி போயிட்டு ராதிகாட்ட பேசுங்க அத்த." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பாக்கியா வந்துட்டு ராதிகாட்ட பேச சொல்லி ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, "ஆமாமா, பாக்கியா சொல்றது எனக்கு சரின்னு படுது.
நீயும் வாம்மா, நீயும் நானும் போயிட்டு ராதிகாட்ட பேசுவோம். ராதிகா அப்படி மனசு மாறிட்டா அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவ எதுவுமே வந்துட்டு மனசு மாறாம, திரும்பி வேணாம் சொல்லிட்டா அப்படின்னா, கண்டிப்பா நீ நானும் வந்துட்டு எங்கேயோ தனியா போயிடலாம்மா. அதுதான் வந்துட்டு உனக்கு எனக்கு நல்லது. அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லவும், உடனே ஈஸ்வரியும் வந்துட்டு, "சரிப்பா கோபி, நீ சொல்ற யோசனை நான் கேட்கிறேன். நீ வா நம்ம போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வருவோம்." அப்படி மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியா வீட்ல இருந்துட்டு, இங்க கோபியும், ஈஸ்வரி கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வீட்டுக்கு வெளியில போயிட்டு, இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்து கதவு தட்டிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவ தட்டுறாங்களே அப்படிங்கோசரம், இங்க ராதிகா வந்துட்டு கதவு திறக்குறாங்க. இங்க ராதிகா கதவு திறக்கும்போது, இங்க வீட்டுக்கு வெளியில ஈஸ்வரியும், கோபி நின்னுட்டுருக்காங்க. இங்க 2 பேரையும் பார்த்தோனே ராதிகாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இங்க ராதிகா பார்த்தோனே கோபி தலைய கீழ குனிஞ்சுக்கிறாரு. அந்த டைம்ல இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகா பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "உள்ள வரலாமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லவும், அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்ட பிறகு இங்க ஈஸ்வரியும், கோபியும் வந்துட்டு இங்க சோபால உட்கார வைக்கிறாங்க ராதிகா. அப்பதான் அந்த நேரத்துல கமலாவும், மையும் வந்துட்டு ரூமுக்குள்ள இருந்து வெளிய வராங்க. இங்க மையு வந்தவுடனே டாடி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே இங்க ராதிகா மைய பார்த்து முறைக்கவும், இங்க மையு வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகா வந்துட்டு கோபியும், ஈஸ்வரியும் பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் ஈஸ்வரிய பார்த்துட்டு ராதிகா கேட்டுட்டு இருக்காங்க. "சொல்லுங்க என்ன விஷயம் பேசணும்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு ராதிகாவ பார்த்துட்டு, "நான் உன் வீட்டுக்கு இப்போ வந்தது சண்டை போடுறதுக்கு வரல. என் பையன் கோபிக்கோசரம் நான் இப்போ வந்தேன். நீ கோபிய வேணான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிட்ட விஷயம் நீ கோபிட்ட சொல்லும்போது, கோபி ரொம்ப கஷ்டப்பட்டான். அது மட்டும் இல்லாம கோபி என் கூடயும் பாக்கிய வீட்ல இருக்கிறத விட, உன் கூடயும் மைய கூட இருக்கணும்னு சொல்ல ரொம்ப ஆசைப்படுறான். நீ சொன்னதுக்கப்புறம் கோபி நைட்ல தூங்குறது கூட கிடையாது. கோபிய பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பெரிய ஆப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கு. அது உனக்கே தெரியும். உன் கண்ணு முன்னாடியே நடந்தது எல்லாமே. இப்படி இருந்தும் வந்துட்டு நீ கோபிய எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நெனச்ச? நீ பாக்கியா வீட்லருந்து கிளம்பும்போது கோபியும், மையும் தான் கூட்டிட்டு வருவேன்னு நெனச்சேன். ஆனா நீ மையும் மட்டும் கூட்டிட்டு வந்துட்ட. என் மனச கல்லாக்கிட்டு கோபி வந்துட்டு சந்தோஷமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு, நானும் வந்துட்டு உன் கூட அனுப்பி வைக்கலாம் பார்த்தேன். ஆனா நீனா கோபி இங்க விட்டுட்டு, கடைசில கோபிய வந்து உன் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்ட. நீ எதுக்கு இதெல்லாம் உன் மனசுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல நான் வந்துட்டு நீ கோபி வேணாம் சொன்னது காரணமா இருந்த அப்படின்னா, நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ தயவுசெய்து கோபி மட்டும் வேணாம்னு சொல்லிறாத. அவன இப்படி என்னால பார்க்க முடியல. எனக்கு இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். கடைசில என்னாலயே வந்துட்டு கோபியோட வாழ்க்கை போகுது அப்படிங்கிறப்போ, இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதுக்கு தான் வந்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இத இது கோபி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ, இத நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிரு. நீ இதுக்கு மேல கோபிய உன் கூடயே வச்சுக்கோ. கோபி என் கூட இருக்க வேணாம். உன் கூடயே இருக்கட்டும். அவன் உன் கூட இருந்தாலே சந்தோஷமா இருப்பான். அதனால கோபி இங்கவே இருக்கட்டும். உன் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரன் வந்துட்டு ராதிகா கூடயே வந்துட்டு கோபி இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க ராதிகாவ பார்த்துட்டு. அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு ஈஸ்வரியும் கோபிய பார்த்துட்டு, "இங்க பாருங்க எனக்கு உங்க மேலயோ, இல்ல கோபி மேலயோ வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. எந்த ஒரு கோவமும் இல்ல. எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, கோபிய நான் பாக்கியா வீட்ல இருந்த வரைக்கும் பார்த்த வரைக்கும், கோபி என் கூட இருந்த வரைக்கும் பாக்கியா வீட்லயும், உங்க கூடயும் அது மட்டும் இல்லாம கோபி அவங்க பசங்க கூட தான் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அவரோட சந்தோஷத்த நான் எதுக்கு கெடுக்கணும்? அதுக்கு தான் வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்தப்பயே வந்துட்டு, கொஞ்ச நாட்களே அந்த முடிவு எடுத்துட்டேன். கோபி உங்க கூடயும், பாக்கியா கூடயும் அது மட்டும் இல்லாம, அவங்க பசங்க கூடயும் இருந்தா தான் வந்துட்டு சந்தோஷமா இருப்பாரு. என் கூட இருந்தாரு அப்டின்னா, கண்டிப்பா அவருக்கு நிம்மதி அப்டிங்கிறது இருக்காது. அதனால தான் பாக்கியா வந்தப்ப கூட நான் மனசு மாறாம பாக்கியாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். எனக்கு கோபி வேணாம். கோபி இதுக்கு மேல என் வாழ்க்கையில வேணாம்னு சொல்லிட்டு நான் தனியாவே இருந்துக்கிறேன். மையுவ நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. திரும்பவும் கோபிய என் வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டு, திரும்பவும் அவர கஷ்டப்படுத்தி, அவர் உடம்பு சரியில்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பமே கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். என் கூட அவர் இருந்தாரு அப்டின்னா, அவர் உடம்பு சரியில்லாம போயிடும் சொல்லி நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்படிதான் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது, நான் எடுத்த முடிவு வந்துட்டு சரிதானே, நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே இங்க ஈஸ்வரிக்கு அடுத்து என்ன பேச தெரியாம வாயடிச்சு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க கோபி வந்துட்டு, "ராதிகா, அம்மா வந்து உன்கிட்ட பேசியும் நீ மனசு மாற மாட்டியா? இதுதான் வந்துட்டு கடைசியா உன் முடிவா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ பார்த்து கேட்கும்போது, அப்பதான் இங்க ராதிகா வந்துட்டு, "இங்க பாருங்க கோபி, நான் எடுத்த முடிவு நான் மாத்திக்க போறது கிடையாது. இதுதான் வந்துட்டு என் முடிவு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா கோபிய பார்த்து சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே இங்க கோபிக்கு வந்துட்டு அடுத்து என்ன பேச தெரியாம அதுக்கப்புறம் கோபி சொல்லிறாரு. "சரி ராதிகா, இதான் உன் முடிவு அப்படின்னா, அத நானும் வந்துட்டு ஏத்துக்கிறேன். இன்னொரு விஷயமும் வந்துட்டு உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாக்கியா. நான் அம்மாவ கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு வீட்டுக்கு தனியா போறேன். நான் பாக்கியா விட்டு வந்து இருக்க போறது கிடையாது. இதுக்கு மேல நானும் அம்மாவும் வந்துட்டு யாருக்கும் தொந்தரவாவோ, யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. நாங்க 2 பேரும் வந்துட்டு தனியா கிளம்பி போறோம். இந்த விஷயமா வந்துட்டு உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீ மைய கூட்டியும் நல்லா பார்த்துக்கோ. நீயும் வந்துட்டு மையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் அம்மாவ கூட்டிட்டு பாக்கியா வீட்டுக்கு போறேன். பாக்கியா வீட்ல தான் எல்லாமே வந்துட்டு நான் திங்ஸ்லாம் வச்சிருக்கேன். அத அங்க போயிட்டு பாக்கியாகிட்ட சொல்லிட்டு கிளம்பி போணும். பாக்கியா தான் எதுக்கோ அம்மா கூட்டிட்டு வந்து உன்கிட்ட பேச சொன்னா கிளம்புறதுக்கு முன்னாடி. நான் அதான் அம்மா கூட்டிட்டு வந்து உன்கிட்ட பேசினேன். ஆனா நீ இப்பயும் வந்துட்டு உன் முடிவ மாத்திக்கிற மாரி தெரியல. உன் மனச மாத்தின மாதிரி தெரியல. நான் கிளம்புறேன் ராதிகா. அங்க போயிட்டு பாக்கியா வீட்ல திங்ஸ்லாம் எடுத்துட்டு நானும் அம்மா வந்துட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க கோபி ராதிகாட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு.
அதுக்கப்புறம் தான் இங்க கோபி வந்துட்டு ராதிகா வீட்லருந்து கிளம்பி இங்க பாக்கியா வீட்டுக்கு போற வழியிலேயே வந்துட்டு இங்க ஈஸ்வரிட்ட பேசிட்டு போறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ராதிகாவும் இதுக்கு மேல எதுவும் மனச மாத்திக்கிற மாதிரி இல்லம்மா. நம்ம 2 பேரும் தனியாவும் போயிடுவோம்மா. நீயே பார்த்துடலாமா. ராதிகா எப்படிடா பேசலாம்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமும் வந்துட்டு யாரையாவது நம்ம கஷ்டப்படுத்தணுமா? நம்ம 2 பேரும் வந்து தனியாவே போயிடுவோமா. இப்ப போயிட்டு பாக்கியா வீட்லயும் போயிட்டு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு திங்க்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாரிலாம் இங்க கோபியும், ஈஸ்வரியும் வந்து பேசிட்டு அங்க பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராதிகா வீட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன கோபி இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க அம்மாவ கூட்டிட்டு எங்கேயோ தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராதிகா வந்துட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்